நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு அடியார்கள் கூடியிருக்கிற இந்த கோஷ்டியில அடியனை போன்ற சிறியவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். பெரியவாள்லாம் இங்க இருக்கிறதுனால அடியன் சாதிக்க போற விஷயத்துல ஏதேனும் பிழைகள் இருந்தா க்ஷமிக்கணும்னு முன்கூட்டியே அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனன் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்பருப்பம் வியாமோகதஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்னைக்கு மாசியில் புனர்பூசம். இன்றைய நாளோட சிறப்பு என்ன? இந்த நாளுக்கு ஏதாவது சிறப்பு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு மாமுனிகள் பதில் சாதிக்கிறார். மாசியில் புனர்பூசம் காண்மின் என்று மண்ணுலகீர் அப்படிங்கிறார். தேசத்திவசத்துக்கேதனில் பேசுகின்றேன் கொல்லினகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். இந்த நாளுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குன்னா as it is, the day is the day. There was yesterday, there is today and there is tomorrow. ஆனா இந்த நாளோட சிறப்பு என்னன்னா ஆழ்வாரின் திருவவதாரம் நடந்த காரணத்தினாலேயே இந்த நாளுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது. நாளுக்குன்னு தனியா சிறப்பு வந்துடாது, ஆனா ஆழ்வார் அவதரித்த காரணத்தினால் இந்த நாளுக்கே ஏற்றம் அப்படிங்கிறது. இப்போ குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல கேள்விப்படுறோம் இல்லையா? பூதம் சரஸ்ய மகதாகிய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவான் தாங்கிரேணு பிரகாலயதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பிராமுசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஆழ்வார்கள்ல தலை சிறந்தவரான குலசேகர ஆழ்வார் கேரள பிரதேசத்துல திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற ஊர்ல திருவவதாரம் பண்றார். எம்பெருமானின் கௌஸ்துவம் அப்படிங்கிற அந்த நீலமணியின் அம்சமாவே ஆழ்வாரின் திருவவதாரம் நடக்கிறது. இதற்கான ப்ரூஃப் நமக்கு எங்க கிடைக்கிறதுன்னா இதையுமே மாமுனிகள் சாதிக்கிறார். எந்திசையும் ஏத்தும் குலசேகரன் உதித்தோ திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறார். ஊருக்கு ஏதேனும் பெருமை இருக்குன்னா அந்த ஊரினுடைய சிறப்பையே ஆழ்வார் அவதரித்த காரணத்தினால் ஏற்றம் இருந்ததா அது அப்படிங்கிறது. சோ நாட்களுக்கும் ஊர்களுக்கும் ஏதானும் சிறப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியார்களும் திருவவதாரம் பண்ணி அவ மங்களாசாசனம் பண்ணின பாசுரங்களை சேவிச்சதுனாலேயே இது அத்தனைக்கும் உயர்வு வந்துடுறது அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னைய வரைக்கும் இந்த நாட்களையும் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்கா? Do we have any quality to celebrate the good qualities of ஆழ்வார்? ஆழ்வாரை சேவிக்க அளவுக்கு நம்ம எல்லாம் உயர்ந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாம் சிறியவா. அடியேனும் ரொம்ப சிறியவள். அடியேன் எப்படி ஆழ்வாரின் திருவடியை பற்றிக்கிறது அப்படின்னா கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைகவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர்விலனே அப்படின்னு ராமானுச நூற்றந்தாதியில வருது. அதாவது ஆழ்வாரின் திருவடியை சென்றடையறதுக்காக காடு மலை மேடு இதில் ஏதேனும் நின்று பெரிய தவங்கள்லாம் ஏதாலும் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ராமானுசன் இருக்கானே, ராமானுசன் அவன் ஆச்சாரியனின் திருவடிகளை பற்றுக்கிறார். ஆச்சாரியன் திருவடிகளை பற்றுவதின் காரணமா ஆழ்வாரின் திருவடியை பற்றி ராமானுசனின் திருவடியை பற்றும் நாம் அப்படிங்கிறது. இந்த காரணத்தினால ராமானுச சம்பந்தத்தினால ஆழ்வாரை சேவிக்கிறதுக்கான பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது அப்படின்னு. இப்போ ஆழ்வார் கலி பிறந்து 27 வருஷங்கள் கழிச்சு 28ஆவது வருஷம் திருவவதாரம் பண்ற கௌஸ்துவத்தின் அம்சமா திருவஞ்சிக்களம் அப்படிங்கிற அந்த கேரள மாநிலத்துல ராஜாவுக்கு மகனா பிறக்கிறார். He's a prince that is born with a silver spoon. அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் பிறந்ததுல இருந்து சகல கலைகளையும் கற்று அஸ்திரம் சஸ்திரம் சாஸ்திரம் அத்தனையும் தேறி பயின்று மிக வல்லவரா இருக்கிறதுனால ராஜாவுக்கு அவ அப்பாவுக்கு பேரு திருடபிரதன் அப்படின்னு பேரு. திருடபிரதனுக்கு மகனா குலசேகர ஆழ்வார் பிறக்கிறார். குலசேகர ஆழ்வார் அவளுடைய குலத்துக்கே சேகரன் குலசேகரஹ அப்படின்னு பேர் வைக்கிறார் குழந்தைக்கு ராஜா. இதனாலனா அந்த குலத்துக்கே ஒரு ஒளி விளக்கு மாதிரி ஆழ்வார் திருவவதாரம் பண்றார். அப்பேற்பட்ட ஆழ்வார் பிறந்து எம்பெருமானின் திருவடிய பச்சனம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அவா. இப்போ சேரகுலத்துக்கே ஆழ்வார் பெரிய கிங்கா பிறந்தார் இல்லையா?
அவருக்கு சகல கலைகளையும் கத்துக் கொடுக்கறா. எந்தெந்த காலங்கள்ல என்னென்ன சம்ஸ்காரங்கள் நடக்கணுமோ அது அத்தனையும் ராஜாக்கு நன்னா நடந்துட்டு வருது. ஒரு காலத்துல he becomes an able king. ஏபிள் கிங் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் ராஜாவுக்கு வந்துட்ட உடனே மகாராஜா என்ன பண்றார், பிரின்ஸா பட்டாபிஷேகம் பண்ண குலசேகரனுக்கு மகாராஜா பட்டாபிஷேகம் சூடி ராஜ்யத்தை அவர் கையில கொடுத்து விடுறாரு. இப்போ குலசேகரனை பத்தி சொல்றச்சே வந்து ஒரு முக்கியமான ஒரு தனியன்ல சேவிக்கிற ஒரு விஷயம் சொல்றது உண்டு. குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படிங்கிறது. தம் அகம் சிரசா, நான் என் தலையால் அவரின் திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். யாரின் திருவடிகளை வணங்குகிறேன்? ராஜானம் குலசேகரம், ராஜாவாகி அந்த குலசேகரனின் திருவடியை நான் என் தலையால் வணங்குகிறேன் அப்படிங்கிறது. எந்த ராஜா, எந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னா யஸ்ய நகரே, எந்த நகரத்துல தினம் தினம் ரங்க யாத்திரை போறதுக்கான பிரயத்தனம் நடந்துட்டே இருக்குமோ. இப்போ ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஊர்ல வந்து எப்படி இருக்குன்னா, எவ்ரி டே they'll get up, they will say let us make the plans to go to ஸ்ரீரங்கம். பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டையும் சேவிக்கணும் எவ்ரிடே அப்படிங்கிறது தான் அவளோட கோலா இருக்குமா. அதனால எவ்ரிடே அந்த ஊர்ல என்ன முழக்கம் இருந்துட்டு இருக்குன்னா, லெட்ஸ் கோ டு ஸ்ரீரங்கம், லெட் அஸ் கோ டு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற அந்த முழக்கம் இருந்துட்டே இருக்குமா. அதனாலதான் யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே, பிரதி தினமும் அங்க ஸ்ரீரங்கம் செல்வதற்கான யத்னம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட நாட்டை ஆண்ட குலசேகர மகாராஜா அவர் வந்து எப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, ராமராஜ்யம் மாதிரி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காராம். மக்கள் யாருக்கும் ஒரு குறையும் குற்றமும் இல்லை, எல்லாருக்கும் சகல வித்துக்களும் கிடைக்கிறது அங்க. அப்பேற்பட்ட ஆனந்தமான ஒரு நல்லாட்சி. ராமராஜ்யத்துல வந்து எப்படி இருக்கும்னா, மக்கள் யாரும் குறைகளே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தா, எல்லாரும் தர்மத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, யதா ராஜா ததா பிரஜா மாதிரி அத்தனை பேரும் சௌக்கியமா அங்க வாழ்ந்துட்டு இருந்தா. அதனால he was a very able king. அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருந்த குலசேகரன் அப்படிங்கிறது. இப்பேற்பட்ட குலசேகர மகாராஜாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. அவருடைய பிரின்ஸ், அந்த பிள்ளைக்கு பேரு திருடபிரத்தன் பேரு, பொண்ணு சேரகுலவல்லி நாச்சியார் அப்படின்னு. நம்ம எப்படி ஆழ்வார பத்தி சேவிக்கும் போது ஸ்வசுரமவரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுலதலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம் இல்லையா பெரியாழ்வார். ஸ்ரீரங்கநாதனுக்கே தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தா, அதனால வந்து சாட்சாத் மாமனார் யாரு, பெரியாழ்வார். பட் அவருக்கு முன்கூட்டிய காலத்திலேயே குலசேகர ஆழ்வாரும் சேரகுலவல்லி நாச்சியார் அப்படின்னு அந்த அழகிய மனவாளனுக்கே தன்னுடைய பெண்ணை வந்து கடிமணம் பண்ணி கொடுத்திருக்க. அப்பேற்பட்ட சிறப்பு இவருக்கும் உண்டு. ஆழ்வாரின் காலத்துக்கு முன்கூட்டியே நடந்தது இந்த சரித்திரம். இப்போ அப்பேற்பட்ட ஆழ்வார் என்ன பண்றார், அவருக்கு வந்து ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பரத்வ விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற அவா வருது. பரத்வ விசாரம் பண்றதுன்னா ஹூ இஸ் தி பரபிரம்மம் அப்படிங்கிற விசாரம் பண்ணுவா அந்த காலங்கள்ல எல்லாம். அதுக்கு பண்டிதர்களை எல்லாம் கூட்டு, விஷயம் தெரிஞ்சவாள் எல்லாம் கூட்டு, அவ எல்லாரையும் அழைச்சி சதஸ் நடத்துவா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி இந்த காலத்துல லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான காரியங்களை வந்து ஆழ்வார் பண்ணிட்டு இருந்தார். He was well versed in the Vedas. ஸ்ருதிகள் பிராமணங்கள் அத்தனையும் படித்து தான் தேறினது மட்டும் இல்லாம பண்டிதாளை கூட்டு அது அத்தனையும் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்லயும் இறங்கிட்டு இருக்க. இப்போ எம்பெருமான் இதை பாக்குறான். ஆழ்வாருக்கு பரத்வ விசாரம் பண்ணணும்ங்கிற ஆசை வந்துருத்து இல்லையா, இதையே வந்து எம்பெருமான் என்ன பண்றான், ஒரு வியாஜமா வச்சுக்கிறான். ஆழ்வார்களோட சரித்திரத்தை படிக்கும் போது எப்பவுமே ஒரு விஷயம் பார்ப்போம் நம்ம. This is common amongst the history of all the ஆழ்வார்ஸ். மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. மயர்வு அற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்டவுட்டட்லி, ஆம்பிகுவிட்டியே இல்லாம ஞானத்தை பெற்றவாளா இவ ஆகிறா அப்படிங்கிறது பேரு. அப்போ அந்த அன்டவுட்டட்லி அன்ஆம்பிகுவஸான ஞானம் எப்படி வரும்? எம்பெருமானின் சங்கல்பத்தால் மாத்திரமே வரும். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு வந்து மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள். எதன் காரணத்தினால்? எம்பெருமானின் கிருபையினாலேயே ஆழ்வார்கள் அந்த ஞானத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞானம் வந்து விடுறது இல்லையா, அந்த ஞானம் வந்த உடனே ஆழ்வார்கள் என்ன பண்ணுவான்னா, அவளுடைய பக்தியின் பிரபாவம் வந்து பிரபந்த பாசுரங்களா வெளிப்படும். ஆழ்வார்களின் பிரபந்த பாசுரங்கள் 4000 அப்படின்னு நம்ம சேவிக்கிறது அத்தனையும் எம்பெருமானின் கிருப்பையால் மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்கள் சாதித்த அருளி செயல்கள் அப்படின்னு பேரு. இப்போ அதே மாதிரி இங்க குலசேகர ஆழ்வாரோட ஹிஸ்டரியிலையும் அதே சரித்திரத்துல நம்ம பாக்குறோம்.
பரத்வ விசாரம் பண்ண ஆழ்வாருக்கு வந்து எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளராம். இப்போ ஞானம் வந்துடுத்து, ஞானம் வந்துடுத்து இல்லையா? ஞானம் வந்துடுத்துன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்க முடியும்? ஞானம் என்னைக்குமே பக்திக்கு லீடு பண்ணணும் அப்படிங்கிறது. ஞானம் கனிந்த பக்தி. இப்ப ரோட் மெமரைசேஷன் நானாக்கும் படிச்சுட்டேன், அத்தனை அத்தனை சாஸ்திரங்களையும் கரை கண்டவனா நானாயிட்டேன், எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்னா இஸ் தட் இனஃப் அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆன்சர் இஸ் நோ. ஞானம் என்னைக்குமே எங்க கொண்டு விடணும்? ஞானம் பக்தியில கொண்டு விடணும். அது பக்தியில கொண்டு போய் விடும்போதுதான் அந்த ஞானத்துக்கு ஏற்றம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பூர்வாச்சாரியர்கள் சாதித்த எல்லா கிரந்தங்கள்லயும் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்லி ஒன் ஆஃப்டர் அனதர் இதே விஷயத்தை தான் அவ சொல்லிட்டு இருப்பா. ஞானம் கனிந்த பக்தி, பக்தி ரூபாவந்த ஞானம் அப்படின்னு. சோ அந்த ஞானம் அவளை பக்தியில கொண்டு விடுறச்சு என்ன ஆகும்னா அவளுக்கு பரிவு ஏற்படும், எம்பெருமான் மேல பரிவு ஏற்படும். அதை வந்து சம்பிரதாயத்துல வந்து வயிறு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கிற காலத்துல அவ என்ன செய்வானா எம்பெருமானுக்கு பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் பண்ணுவா. அதே சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பன்ஸ் டு குலசேகர ஆழ்வார் ஆல்சோ. இப்ப குலசேகர ஆழ்வாரின் பிரபந்தங்களை தான் பெருமாள் திருமொழி அப்படின்னு நம்ம சேவிக்கிறோம். ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழியை சாதிச்சார். அதுல வந்து ஆழ்வாருக்கு தனிப்பட்ட அவா யார் மேலன்னா ராமாவதாரத்தை ரொம்ப அனுபவிச்சு பாடுவார் குலசேகர ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்தையும் அனுபவிச்சிருக்க, பட் அன்டவுட்டட்லி he has close proximity to ராமாவதாரம். அதனால வந்து எம்பெருமான் ராமனை வந்து சக்கரவர்த்தி திருமகனை வந்து பெருமாள் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அதனால குலசேகர ஆழ்வாருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு, குலசேகர பெருமாள் அப்படின்னு பேரு. அதனாலதான் ஆழ்வார் இவருக்கு சிறப்பான தனிச்சிறப்பு, இவருடைய ஏற்றம் என்னன்னா சக்கரவர்த்தி திருமகனின் மேல் தனிப்பட்ட அவாவும் காதலும் கொண்டு பாசுரங்களை சாதித்த காரணத்தினால் குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் ஆகிறார் அப்படிங்கிறது. சோ இப்படி பரத்வ விசாரம் பண்ண தொடங்கி எம்பெருமானின் விபவ அவதாரங்களின் மேல் ஆர்வம் வந்து ராமாவதாரத்தை பாடி கிருஷ்ணாவதாரத்தை பாடி அர்ச்சாமூர்த்திகளையும் சேவிக்கிறார். ஆழ்வார் வந்து திவ்யதேச டிராவல் பண்றார், ஸ்ரீரங்கம் போனோம்ங்கிற ஆசை வந்துடுறது. சதா சர்வ காலமும் ராமாயண காலக்ஷேபத்திலேயே ஆழ்வார் ஆழ்ந்துட்டு இருக்க. இப்படி ராமாயண காலக்ஷேபத்துல ஆழ்ந்துட்டு இருக்கச்சு என்ன ஆச்சுன்னா ராமாயணத்தை சேவிக்கிறதுக்கு பண்டிதர்கள்லாம் வருவா. இப்போ ஆழ்வார்களோட சரித்திரத்தை பார்க்கறச்சேவே ஒரு ஆழ்வாரும் ஒரு பெருமானின் மேல் ஒரு ஃபார்ம் ஆஃப் பெருமானின் மேல் ரொம்ப பிரியத்தோட இருப்பா. இப்ப முதலாழ்வார்களை நம்ம பார்த்தோம்னா அவ பாடின பாசுரங்கள் எல்லாம் எப்போதும் பரத்வமாவே இருக்கும். மகிஷை ஆழ்வாரை பார்த்தா அவர் வந்து அந்தர்யாமியையே சேவிச்சுட்டு இருப்பார். இப்போ குலசேகர ஆழ்வார் வந்து சக்கரவர்த்தி திருமகனான ராமன். பெரியாழ்வார் ஆண்டாள் இவாள்லாம் என்ன பண்ணுவான்னா கண்ணனையே பாடுவா. அவளுக்கு கண்ணன்னா ஒரு கூடுதலான பரிவு, எம்பெருமானுக்கு என்ன நேருமோ அப்படின்னு சொல்லி கண்ணனை உருகி உருகி பாடக்கூடியவா அவள்லாம். இப்ப குலசேகர ஆழ்வார் வந்து ராமாயணத்தின் மேல் இருக்கக்கூடிய அதீத காதலினால் என்ன பண்ணுவார், சதா சர்வ காலமும் ராமாயண காலக்ஷேபத்திலேயே இருப்பாராம். அப்போ அதை சேவிக்கிறதுக்கு பண்டிதர்கள்லாம் வரா இல்லையா ராஜாங்கத்துல, அவள்லாம் வந்து ராமாயணத்தை சேவிக்கும் போது ஒரு சமயம் ராஜாவுக்கு கதை சொல்றா. இந்த மாதிரி வந்து சூர்பனக வந்தா, அவளுடைய மூக்க வந்து ராமன் அறுத்துட்டான். இப்போ சூர்பனக என்ன பண்ணினா ரிவெஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக போய் 14,000 ராட்சசர்களை அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு. உடனே குலசேகர மகாராஜா என்ன பண்றார், how can my little Rama who is just all alone there fight a war அப்படின்னுட்டு தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய சேனைகள் அத்தனையும் கூட்டிக் கொண்டு போர் பண்றதுக்காக போறார். சக்கரவர்த்தி திருமாலுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் வித் மை சேனை, தான் ஆலையா இருக்கணுங்கிறதுக்காக குலசேகர ஆழ்வார் கிளம்புறார். இதை பார்த்துட்ட பண்டிதர்கள்லாம் என்ன பண்றா, ராஜாவை ஆஸ்வாசப்படுத்துறா. உள்ளான் குலசேகரஹா மகாராஜா வெயிட் பண்ணுங்கோ, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகல. அங்க வந்து வார் முடிஞ்சு போயிடுத்து. 14,000 ராட்சசர்களையும் ராமன் ஜெயிச்சுட்டான். ராமனும் சீத்தையும் பெருமாளும் விராட்டியும் ஹக்லாம் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஜுபீலியன்ஸான சக்சஸ் ஸ்டோரி நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க சேனையெல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு ராஜாவுக்கு சொல்றா. அதை கேட்டு அதுக்கப்புறமா மனமாறி ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு ராஜா வந்து he goes forward அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எம்பெருமானுக்கு என்ன நேருமோ அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் வயிறு பிடிப்பா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு வந்து பரிவுன்னு பேரு. அவளுக்கு வந்து எம்பெருமான் மேல் இருக்கக்கூடிய பரிவு, அந்த ஞானம் வந்து அவளை எங்க கொண்டு விட்டுரும்னா, இவன் யாரு, சர்வேஸ்வரன். ஆழ்வாருக்கு அது தெரியாதா?
ஆனாலும் என் ராமனுக்கு, என் சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன நேருமோ அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா? இந்த அதீத அன்பின் வெளிப்பாடு இந்த பாசுரங்கள்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படியே தொடர்ந்து போயிருக்கு. தினமும் ராமாயண காலக்ஷேபம். ஒரு சமயம் ராவணன் வந்து விராட்டியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடல் வரைக்கும், சீஷோர் வரைக்கும் ஓடிடுறார் குலசேகர மகாராஜா. சேனையை மறுபடியும் எடுத்துட்டு, I'm going to swim in the ocean and go to Lanka and kill Ravana and bring Virati back so she can be joined back with Rama அப்படின்னுட்டு. அப்போ எம்பெருமானே என்ன பண்றானா, பிராட்டியும் தானும் இலக்குவனுமா வந்து ஆழ்வாருக்கு வந்து காட்சி கொடுக்கிறானா. அப்பேற்பட்ட எம்பெருமானின் கிருபை அது ஆழ்வாரின் மேல படுறது. இதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு அலாதியான பிரியம் ராமனின் மேலும் சக்கரவர்த்தி திருமகனின் மேலும் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட்ல தெரிகிறது. இதை பார்க்கிறவாள்லாம் என்ன பண்றா, இந்த ராமாயண காலக்ஷேபம் சேவிக்கிறதுக்கே இந்த ராஜா அப்படி பண்றாரே, இவர் தினமும் ஸ்ரீரங்கம் போனவங்கிற ஆசை வந்துருது இல்லையா? இந்த பெருமாள் எங்க இருக்கார்? நம்பெருமாளா பெரிய பெருமாளா கோயில் இருக்கார், அந்த கோவிலுக்கு போனவங்கிற ஆசை இவருக்கு வந்துடுது இப்ப ராஜாக்கு. இவர் ராமாயண காலக்ஷேபம் பண்ணினதுக்கே இத்தனை பரிவோடு இருக்காரே, நாளைக்கு இவர் ஸ்ரீரங்கம் போயிட்டாருன்னா திரும்ப ராஜாங்கத்தை பாக்குறதுக்கு வரலன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாளா, இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணணும். ஆழ்வார் எம்பெருமான் மேல பக்தி நிறைய இருக்கிறவர், அவருக்கு பாகவத நிஷ்டையும் நிறைய இருக்கு. அதனால வந்து வைஷ்ணவ பாகவதர்கள்லாம் ஊர்ல இருப்பா இல்லையா, அவ எல்லாரையும் அழைச்சின்னு வந்து தினமும் ததியாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு அழைச்சின்னு வந்துடுறாளாம். பாகவதர்கள் வந்துட்டானா பகவானின் கைங்கரியம் எத்தனை உயர்வானதோ அதை விட இன்னும் ஒருபடி ஏற்றம் பாகவத கைங்கரியத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாகவதால சேவிக்கிறதுக்காக ஆழ்வார் என்ன பண்ணுவார், அதனாலதான் துஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. தினமும் என்ன பண்றது, லெட் அஸ் கோ டு ஸ்ரீரங்கம், லெட் அஸ் பிளான் டு கோ டு ஸ்ரீரங்கம்னு பிளான் நடக்கும். வைஷ்ணவ பாகவதாஸ்லாம் அரண்மனைக்கு வந்துருவா. அடியார்களின் ஆராதனை பண்றதுக்காக வந்து ராஜா நின்றுடுவர். பை த டைம் இவா எல்லாருக்கும் சேவைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். மறுபடியும் திரும்ப அடுத்த நாள் தொடங்கும். அதே போல ரங்க யாத்ரா தினே தினேன்னு பிரதி தினமும் இதே நடந்துட்டு இருக்கு. சோ அரண்மனை கூடம் முழுக்க வந்து பாகவதாளின் கூட்டமா மாறிவிடுறதாம். இப்போ மினிஸ்டர்ஸ் முதல்ல என்ன நினைச்சா, ஆனா அதுக்கு இப்போ வேற கான்ட்ராவா ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது என்னடா அரண்மனை முழுக்க இப்போ வைஷ்ணவ பாகவதாளா இருக்காளே அப்படின்னு சொல்லி இவாளுக்கெல்லாம் அசூயை. அதனால என்ன பண்றா, பெருமாளின் திருவவதாரத்தில் இருக்கு, பெருமாளின் திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணத்தை வந்து எடுத்து மறைச்சு வச்சுருக்கான் மினிஸ்டர்ஸ் தான். இப்ப பெருமானுக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. உடனே நகையை சாத்தணும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்றா, இந்த அரண்மனையில எல்லா இடங்கள்லயும் உலாவக்கூடியவா வைஷ்ணவ பாகவதர்கள் தானே, அவாதான் எடுத்துட்டு போயிட்டாளா இருக்கும் அப்படின்னு ராஜாட்ட சொல்றா. ராஜா உடனே சொல்ற, இந்த காலத்துல நம்ம லை டிடெக்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, put your hands and do a lie detector test. அந்த காலத்துல வந்து சத்தியம் பேசினவாள சர்ப்பம் தீண்டாது அப்படிங்கிறது உண்டு. அதுதான் ஆழ்வார் என்னோட தனியன் பாசுரத்துல கூட நம்ம சேவிக்கிறது. ஆரங்கெடுப்பர் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கு வாரம் கொடுக்க குடப்பாம்பில் கையில் இட்டவன். ஒரு குடத்துல வந்து பாம்பை இட்டுட்டு அதுக்குள்ள ஆழ்வார் வந்து கையை விடுறார். வைஷ்ணவ பாகவதர்கள் இந்த திருவாபரணங்களை களவாடி இருந்தால் இந்த சர்ப்பமானது என்னை தீண்டட்டும் அப்படிங்கிறது. ராஜா சத்தியம் பேசினதுனால அங்க சர்ப்பம் அவரை தீண்டல. வைஷ்ணவ பாகவதாளின் ஏற்றம் அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுடுறது. இது தெரிஞ்ச உடனே மினிஸ்டர்ஸ்கள் எல்லாம் வந்து க்ஷம்யதாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், இனிமே வந்து பாகவத கைங்கரியம் பண்ணியே எங்களுடைய தவறுகளை வந்து திருத்திக்கிறோம், நாங்க பண்ண பிராயஷ்சித்தமா இருக்கும்னு அவாளும் வந்து ஆழ்வார் காலிலையும் பகவதார் காலிகளையும் விழுந்து விடுறா. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் இஸ் a ரீசன் ஒரு ஆழ்வார் அவருக்கு பற்றற்ற தன்மை வந்துடுறது. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் என்ன பண்றார், ராஜ்யத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு திருவரங்கம் நோக்கி பயணப்படுற. அங்க திருவரங்கத்துல போய் நம்பெருமாளின் கைங்கரியத்துல ஈடுபட்ட ஆழ்வார் வந்து இஸ் an administrator ஆல்சோ இல்லையா, ராஜாவும் கூட அவர். அதனால வந்து அங்க 3வது பிரகாரத்துக்கு குலசேகரன் வீதி அப்படின்னு பேரு திருவரங்கத்துல. ஆழ்வார் வந்து அந்த மாதிரி எல்லா கைங்கரியங்களையும் திருவரங்கத்தில் இருக்கும் பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டிக்கும் சாதித்து அங்கிருந்து பல திவ்ய தேசங்களுக்கு யாத்திரையா போற. திருவித்துவக்கோடு, திருச்சித்திரகூடம் ஆழ்வாருக்கு ரொம்ப விசேஷமான மனசுக்கு பிரியமான
ஒரு திவ்ய தேசம். அங்க இருக்கிற எம்பெருமான் தான் ராமனின் ராமகாதை முழுசையும் சொல்லி ராமாயணத்தையே சாதிச்சு அந்த எம்பெருமான் மேல சமர்ப்பிச்சிருக்கார் ஆழ்வார். இப்படி திவ்ய தேச யாத்திரை பண்ணின ஆழ்வார் வந்து கடைசியில மன்னார் கோயில் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்தை போன்ற மானசீக திவ்ய தேசம்னு வச்சுக்கலாம். அங்க வந்து இறுதியில வைகுந்தம் கேட்கிறார் அப்படிங்கிறது ஆழ்வாரோட சரித்திரம். இப்போ ஆழ்வாரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், குலசேகர பெருமானின் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து என்னதுன்னா பெருமாள் திருமொழி அப்படின்னு அதுக்கு பேரு. பெருமாள் திருமொழியில ஆழ்வார் என்ன சாதிச்சிருக்க அப்படின்னா தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சரணாகதி. இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொல்றது. சரணாகதி பண்ணக்கூடியவனுக்கு என்னென்ன இருக்கணும், என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், what are the aspects of சரணாகதி அப்படிங்கிறது தான் ஆழ்வார் இந்த 10 திருமொழியிலையும் சாதிச்சிருக்க. அதுல வந்து ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்னா நல்லவைகள் உள்ளே வரணும், தீயவைகள் வெளியிலே போகணும். இதைத்தான் ஆண்டாளும் வந்து அபிமானபங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, நல்லது நமக்குள்ள வந்துடும். I have become a good person starting today அப்படின்னு நம்ம எல்லாம் பல பேர் சொல்லிப்போம் இல்லையா. That is very easy to say. நல்லது வந்துடுத்து, தீயவை வெளியில போயிடுத்தா, that is more important அப்படிங்கிறது. ஸோ ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்னா என்னன்னா பகவானின் மேலும் பாகவதர்களின் மேலும் ஆனுகூல்யம் வரணும் அப்படிங்கிறது. எது தேவையோ அது உள்ள வரணும். பிராதிகூல்ய வர்ஜனம், வாண்டான்னு சொல்ல தெரியணும், தேவையற்றவற்றை வாண்டாம்னு சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. இப்படி நடந்த உடனே அடுத்த ஆஸ்பெக்ட் ஆஃப் சரணாகதி என்னன்னா ரக்ஷயதி இதி விஸ்வாசக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அன்வேவரிங் லாயல்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எம்பெருமான் என்னை காப்பார், but I have to believe it. அந்த லாயல்ட்டியும் எனக்கு எப்படி இருக்கணும், இவன் என்னை ரட்சிப்பான் அப்படிங்கிறதுல முழு விசுவாசம் இருக்கணும். அது மூணாவது. விசுவாசம் வந்தோடனே என்ன ஆகும், என்னை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா, யார் வேணா ப்ரொடெக்ட் பண்ணலாமா. இதைத்தான் அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது. யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னா எம்பெருமானே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த சாய்ஸ், அதையும் வந்து ஒரு பிரபன்னன் பண்ணணும். ஸோ கோத்ருத்வ வரணம் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்போ ப்ரொடெக்டர் எம்பெருமான் தான் என்னை காப்பாத்துவான்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, நான் என்ன செய்யணும் அப்படின்னா செல்ஃப் சரண்டர் அப்படின்னு பேரு. ஆத்ம நிக்ஷேபக அப்படின்னு அது பேரு. நான் எனக்கானவன் அல்லன், நமக சப்தமும் இதே தான் சொல்லும். நான் எனக்கானவன் அல்லன், நான் எம்பெருமானுக்கானவன். ஐ எம் நாட் ஃபார் மீ, ஐ எம் ஃபார் எம்பெருமான். நாட் ஒன்லி am I ஃபார் எம்பெருமான், நான் பண்ணக்கூடிய கைங்கரியமும் அவனுக்கு. அந்த கைங்கரியத்தின் ஆனந்தம் யாருக்கு, அதுவும் அவனின் ஆனந்தத்தின் பொருட்டே அப்படிங்கிறது. அதுக்கு பேரு ஆத்ம நிக்ஷேபக அப்படின்னு பேரு. செல்ஃப் சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்ல. இது அத்தனையும் பண்ணினதுக்கு அப்புறம் நானாக்கும் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கலாமா அப்படின்னா ஐ எம் எம்டி ஹேண்டட் அப்படின்னு கையை விரிச்சோட. இதுக்கு கார்பண்யம் அப்படின்னு பேரு. கை முதல் ஒன்றும் இல்லாமை அப்படின்னு சொல்றது உண்டு சம்பிரதாயத்துல. மை ஹேண்ட்ஸ் ஆர் எம்டி, ஐ எம் இன்கேபபிள் ஆஃப் டூயிங் எனிதிங். ஸோ ஐ சரண்டர் மை செல்ஃப் டு யூ. என் கையில் ஒன்றும் இல்லை, கை முதல் ஒன்றும் இல்லாமை அப்படின்னு சொல்லி எம்பெருமானின் திருவடியை பற்றிய சரணாகதி தான் முழுமையான சரணாகதி அப்படின்னு பேரு. இதையே தான் ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழியிலையும் சாதிக்கிறார். முதல்ல வந்து தனக்கு ஆனுகூல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வர்ஜனமும் ஏற்பட்டதையும் தனக்கு பற்றில்லாமை உருவானதை வந்து 4ஆம் திருமொழியில சொல்றார். எனக்கு வந்து இந்த ராஜாங்கத்தின் மேலாம் பற்றே இல்லை, நான் வந்து எம்பெருமான் வாழும் திருமலையில் ஏதேனும் ஆக கிடவேனோ அப்படின்னு 4ஆம் திருமொழியில பாசுரங்கள்ல சாதிக்கிறார். நான் வந்து திருமலையில ஒரு பக்ஷியா இருக்கணும், இல்ல அங்க ஒரு மீனா இருக்கணும், நதியில் ஓடக்கூடிய ஒரு மீனா இருக்கணும், பறவையா இருக்கணும், மீனா இருக்கணும், மலரா இருக்கணும், மரமா இருக்கணும், இல்லைன்னா ஒரு கம்பமா இருக்கணும், மரம் அல்லது கம்பமா இருக்கணும், ஆறா இருக்கணும், ஓடும் ஆறாவது நான் திருமலையில இருக்கணும் அப்படின்னு. இல்ல எம்பெருமான் உமிழும் பொன் எச்சில் வட்டிலா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இது எதுவுமாவும் இல்லைன்னா அட் த வெரி லீஸ்ட் அந்த பாத்வே இருக்கு இல்லையா, திருமலையில இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீக்காவது நான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த திருமலைக்கு போகக்கூடிய அந்த பாத்வே இருக்கே, ரவுட் டு த டெம்பிள்,
அதுல நான் ஒரு பல படிக்கட்டுகளாவது இருக்கணும் அப்படிங்கிற இது எதுவுமே சாதிக்க வழி இல்லைன்னா எம்பெருமானின் கோயில் திருமுன்பே இருக்கிற ஒரு படியாவது நாம் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு ஆழ்வாரின் வாக்கு. ஆழ்வார் சொல்றார் கடைசி பாசுரத்துல, இப்படி ஏதேனுமாக கடவேனோ உன்னுடைய திருமலையில ஏதான், let me be something in your திருமலை, that way I'll be very closer to you அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி தனக்கு பற்றில்லாத உருவானதை நான்காம் திருமொழியில சொல்லி அதுக்கப்புறம் நாயிகா பாவத்துல பாசுரங்கள் சாதிப்பா ஆழ்வார்கள்லாம். குலசேகர பெருமாளும் அதே வழியில தேவகியோட புலம்பல், தேவகிக்கு ஆசை வந்துருத்து, கண்ணா நான் உன்னை 10 வயசு வரைக்கும் நீ என்னெல்லாம் சேட்டினங்கள் பண்ணியோ நான் பார்க்கவே இல்லையே, ஐ மிஸ்ட் ஆல் ஆஃப் இட், எனக்கு அதெல்லாம் சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு தேவகி சொல்றா. கௌசல்யை ராகவனுக்கு எப்படி தாலாட்டு பாடினாலும் இந்த பாசுரம் தெரியாதவாளே இருக்க மாட்டா, எல்லாருக்கும் தெரியும். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சென்று வித்தாய் செங்கோன் சேர் கண்ணினம்மா மதில் சூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இல்லமுதே ராகவனே தாலேலோ. இதுக்கப்புறம் தசரதனின் புலம்பல், இது அத்தனையும் பாடி கடைசியில திருச்சித்திரக்கூடத்துல இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு ராமாயண மொத்த சரிதத்தையும் பாடி எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணி ஆழ்வார் வைகுந்தத்தை ஏகினார் அப்படிங்கிறது. பேர்வட்ட ஆழ்வாரின் திருவடிக்கு நாம இன்னைக்கு பல்லாண்டு பாடி இன்னைக்கு மாசியில் புனர்பூசமான இன்னைக்கு ஆழ்வாரின் சரிதத்தை கேட்கதற்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நம்ம எல்லாரும் எம்பெருமாருக்கு நம்மளுடைய தன்யவாதங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு, அடியேனுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சுவாமி ஸ்ரீதர் தேசிகாச்சாரியார் இங்க இருக்கிற எம்பெருமான்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடி இன்னும் நமக்கு எம்பெருமானின் கதைகளை நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி அடியேன் ஏதேனும் தெரியாம பிழை ஏதும் செய்திருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தனை பண்ணிட்டு we will end this session today. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம்.